வெல்கம் டு அவர் சேனல் MyTube. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தொதல் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மொத்தமே ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். அரிசி மாவு, சர்க்கரை, அப்புறம் தேங்காய் பால். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் துருவி இல்லைன்னா தேங்காவை கட் பண்ணி போட்டு அதில் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல திக்கான பாலை தனியாக வச்சுக்கோங்க. செகண்ட் அரைக்கிற பாலை ரெண்டையும் தனியாக வச்சுக்கோங்க. நாங்கள் மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு 3 எடுத்துக்கிட்டோம். நீங்கள் பெரிய சைஸில் தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா 2 எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம செகண்ட் தண்ணி ஊற்றி பால் எடுத்தோம்ல, அதில் ஒரு 1.5 கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 கப் ஒயிட் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ஒயிட் சுகர் 2 வெல்லம் ரெண்டுமே போடுவோம். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வெல்லம் போட்டு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கோங்க. ஏன்னா அந்த வெல்லத்தில் தூசியாக இருக்கும். ஸோ பாகு காய்ச்சி வடிகட்டி ஊற்றினீங்கன்னா தூசி இல்லாமல் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சதில் இந்த வெள்ளைப்பாவை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இதை அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்த பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைனா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் இரும்பு சட்டி எடுத்திருக்கோம். உங்கள் வீட்டில் இது இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் கீழே ரொம்ப ஒட்டாத மாதிரி இருக்கிறதுல யூஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி படிகிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டு நல்லா அடிவிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு லேசாக கையில் தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நீளமான கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த ஹல்வா அப்படியே கட்டி ஆக ஆக அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் நல்லா ஒயிட் கலரில் இருந்தது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும், அப்படியே பிளாக் கலருக்கு. ஸ்மெல்லும் உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கிண்டுறப்பையே. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் ஒரு மேக்ஸிமம் அது நல்லா கட்டியானதுக்கப்புறம் அதில் நட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கோம். ஹல்வா கட்டி ஆகிறப்பயே உங்களுக்கு நல்ல தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அது உள்ளே இருந்து நல்லா தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வெளியே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இது அந்த பேனில் ஒட்டாமையே நல்லா வருது. அது நல்லா கட்டியானதுக்கப்புறம் அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சுற்றி நல்லா தேங்காய் எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இதில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாக இருக்கிறப்பயே அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க.
நல்லா ஒயிட் கலரில் இருந்தது. நல்லா கிண்டி கிண்டி கலர் சேஞ்ச் ஆகி லாஸ்ட்டு ஸ்டேஜில் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்துடும், நல்லா கடையில் இருக்கிற மாதிரி. நல்ல தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லோட செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching. Subscribe MyTube.